உட்காரு. ஓ, என்ன வேணும் உனக்கு? கைக்கும் காலுக்கும் சுகம் வேணும். அதுக்கு மேலே கீழே உள்ளதை பற்றி நான் கவலை இல்லையா? என்னடா பிள்ளை நீ எல்லாம் கண்ண முடிற? ரங்கநாதா ரங்கநாதா ரெங்கா ரெங்கா ரெங்கா. அரங்கநாதா, திருப்பதி ஆண்டவரை பற்றி என்னடா உனக்கு உள்ளத்துக்குள்ள சிந்தனை? ஏய் தம்பி, திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி என்ன கவலை, என்ன சிந்தனை? கும்பிடுன்னு நினைக்கிறிய? இப்போ இருக்க கடன்களால் உனக்கு அது முடியுமாடா? கால வந்துட்டு வா. வா இங்கே உட்கார். என்னைய மட்டும் சிந்தனை பண்ணிக்கா உள்ளத்துக்குள்ள. இந்தா, இந்த கணிக்குள்ள ஒரு சக்தியை வச்சிருக்கேன். உன் உடல்ல எந்த இடத்துலையும் வலி வேதனைகள் வராது. மன உறுதியோடு என்னை வணங்க வணங்க உன் குடும்பம் உயரும், செல்வம் பெருகும். வெற்றி உண்டு மகனே. நல்லா நாராயணா நாராயணா நாராயணா. கர்மசாமி, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தவங்க. கணவன் மனைவியா யாரும் வந்திருக்கா? வரலாம். கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை. தஞ்சாவூர்ல யாரும் இருக்காங்களாக்கா? தஞ்சாவூர்ல யாரும் இருக்காங்களா? அப்படியா? சம்மந்தினா உங்க நாத்துனாவ கட்டி கொடுத்த இடம், உன் பிள்ளைய கட்டி கொடுத்த இடம். கரிகாலன் கட்டி வைத்தால் கல்லணை. காவிரி நதியினுடைய கல்லணை, தஞ்சையில் ஓடக்கூடிய காவிரி தானே. பக்கத்தில் வாங்க, உட்காருங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும், உடல்ல நரம்பியல் ஆரோக்கியம் சொந்தமான குறைபாடுகளும், உறவுகளுக்குள் பிரிவும் மனக்கசப்புமாகவே நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு காரணம் வேற எதுவும் மாந்திரிகம் சொந்தமாக எதுவும் செய்து வைத்திருப்பார்களா அல்லது கிரகங்களா? என்ன காரணம் என்பது ஒரு சின்ன கேள்வி. புரிகிறதா? நீங்க இங்க வந்து இருக்கும் பொழுது எனக்கு மந்திராலயத்திலிருந்து, எங்கிருந்து? மந்திராலயத்திலிருந்து என் குருநாதர் ராகவேந்தர் சுவாமியுடைய ஆசீர்வாதம் உங்கள் பின்னே நிற்கிறது. சென்று இருக்கிறீர்களா? ஆனா போகணும்னு ஆசை மட்டும் இருக்கு. ராகவேந்தரை கும்பிடுறீங்க, சரி. அவர் மந்திராலயத்தில் உள்ளவர் தானே. காலில் வந்துட்டுவாங்க. அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் உங்களை நான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனந்தம் வருவாய். இப்போ இந்த உடல்நிலைகளையும் சரியாக்கி, உறவுகளையும் சீராக்கி, இழந்த செல்வங்களையும் மீட்டி வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. என்ன சொல்லணும்? பொறுமையா இருக்கும். பிறகு போதா புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுத்திருக்க வேண்டும். அதற்கிடையில பெரியோர்கள் யாரும் தலையிட்டால் குடும்பம் பிரிந்து விடும் என்பது உத்தரவு. ஏன் சொல்லிக்கிட்டு நீங்க அமைதியா இருந்துக்காங்க, நான் செட் பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. உண்மையை தானே சொல்லணும். நம்ம ஏன் போய் சொல்லணும்? புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும். வீட்டுக்கு ஒரு விக்கிரகம் வச்சிருக்கீங்க. என்ன விக்கிரகம் அது? சொல்லிங்கம்மா, ஜெயிச்சு தரேன். மனவேதனையை தூர விட்டுருப்பா. வாமா, பௌர்ணமிக்கு 3 நாள் வந்து சேருங்க. வாங்கிக்கா தாய் பராசக்தி. இந்தா, நல்லா ஆக்கி தரேன். மனக்குழப்பம் வேண்டாம். சக்தி பெறுவாள். பக்கத்தில் வாமா. இந்தாப்பா, மகிழ்ச்சி அடைவோம். அதே மாதிரி கணவன் மனைவி அருப்புக்கோட்டை. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். என்ன பிள்ளைலாம் எங்க இருக்காங்க? வெளிநாட்டில் யார் இருக்கான்? அவங்களுக்கு இப்போதான் வேலைகள்லாம் கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்து வச்சிருக்கும் இல்லையா? இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்ல. என்னாச்சு மருமகா? கண்ணை முடுங்க 2 வரும். என்ன நடக்குன்னு பாத்திர வேண்டாமா நம்ம?
அவன் மனத்துக்குள்ள ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை குறைவு இருந்துகிட்டு இருக்கு. அந்த மனத மாத்தி இணைய வச்சு தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். தொட்டால் மணக்கும் வரலாம். என்னுடைய சக்தி மாயமாக சென்று 2 பேருடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் ஒற்றுமையாக்கி குழந்தை பாக்கியத்தை தருகிறேன். வெற்றி உண்டு. புண்ணியமடைந்து வாருங்கள் செல்வங்களே. கர்மதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பாப்பா. என்ன பிள்ளைக்கு எதாச்சு? கால வந்துட்டுவாங்க. என்ன வேணும்? கண்ணு மூடுங்க 2 பேரும். என்னன்னு கேட்போம். சொந்தக்காரங்கெல்லாம் பெண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. உங்க வீடு எங்களுக்கு தேவையில்லை ஒன்றும். ஹாய், எரிச்சலா இருக்கு உங்களை நினைச்சாலே எனக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுதாங்க. அதனால உங்க வீட்டுக்கு பெண் கொடுக்கறதுக்கு ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் மதுரை மாவட்டத்துக்குள்ளே. நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சிருந்தா போதுங்களா? மகிதாசுர மர்த்தினி அம்மா வராள, எங்க இருக்கிறாள்? கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டுவாமா. வர்றான் தான். ஒருத்தர் சொல்லு ஒருத்தர் கேட்டு வாழணும் குடும்பத்தில். அதுக்கு நான் என்ன செய்வேன்? வரலாம். உங்க 2 பேருடைய மனதையும் பக்குவப்படுத்தி நிலையான வருமானத்தையும் குடும்பத்துக்கு உருவாக்கி உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமைச்சு தாரேன். வெற்றி சக்தியும் பெறுவாய். வணங்குறாச்சாரி, சந்தோஷம். கர்மசாமி, கல்யாணம் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்கலாம். வாப்பா, இதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சு பார்த்துருக்கேடா? ஏன்னா ஒருத்தன் சூட்சமா 2ஆவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு வருவான். என்னடா தம்பி, அப்படி நீ எதுவும் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இன்னொரு கால் வந்துட்டு வா. பத்திரகாளி அம்மா எங்கடா இருக்கா? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்ஜென்ம பாவத்தால திருமணங்கள் தடையாக இருக்கு. அதனால அந்த பாவ வினைகள் தீரக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி இந்த ஆண்டுல உனக்கு திருமணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? வேற என்னடா வேணும்? இந்த வருமானமும் தந்திருக்கேன், வெற்றியான வாழ்க்கையும் தாரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு என் பிள்ளையின் கல்வி கணவனின் நலம் கேட்க வந்தது யாரு? கல்வியவும் குடும்ப வாழ்க்கையும் பற்றி கேட்டு வந்தவங்க. பாப்பா, மனை ஓசை கேட்டு எழுந்து. பிள்ளைங்க இருக்கு. என்ன பேரு? சரி, பக்கத்துல வா. கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தாலாகாதோ, ராதையோடு ஆசை கண்ணன். நூதனம் பேசக்கூடாதோ, பாடும் புது வீணை எங்கே? தம்பி, உன் பிள்ளை கல்யாணம் அவ இஷ்டப்படி தேர்ந்தெடுக்க மாப்பிள்ளையை நீ முடிச்சு வச்சிரு. அவ வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த பிள்ளையும் நீ இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாக்கை நான் கொடுக்குறேன். அவளை புனிதமா நான் வாழ வச்சு தரேன். நிறைந்த செல்வத்தோடும் 2 குழந்தை பாக்கியத்தோடும் இருப்பாள். இப்போ இந்த வருஷத்துல உனக்கு தொழில் ஆரம்பிச்சு கவலை இல்லாம இருக்கிறதுக்கு கடன் தீர்த்து தாரேன். இப்படி வெற்றி உண்டு. என்னை வச்சு தொடங்கிட்டா சத்தியம் பெறுவாய். போ. கர்மசாமிக்கு பெங்களூர் பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு தின்னாரா? யார் தின்னா? கணவன் மனைவி, தலைவன் தலைவி. கால் வந்துட்டு வரலாம். ஊரங்கும் ஊரங்கையிலேன். என்ன வேணும்பா? அம்மா அப்பா நல்லா இருக்கணும், வீடு கட்டி இருக்கணும். இது யாரு? சம்சாரம். 2 பேரும் 2 கொடுத்துருவாங்க.
அறியாமை உடையவர்கள் நீங்கள். கண்ண மூடிக்கொள்ளுங்கள். கருப்பசாமிக்கு உன் பிள்ளைக்கு இந்த வருஷத்துல உத்தியோகம் கிடைச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். வேலை கிடைச்சிரும். தொழிலாள மன வருத்தப்பட்டு பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த இழந்ததையெல்லாம் மீட்டி செல்வாக்க தந்துருந்தேன். சரியா? உங்க வீட்டு எல்லைக்கு போற வழியில பெருமாள் கோயில் இருக்கு. அது எங்க இருக்கு? அவருடைய ஸ்ரீ சக்கரம் சுதர்சன சக்கரத்தை கண்டேன். வாழ்க்கையும் சக்கரம் போல சுழண்டு விட்டது. உங்க உறவுகளுக்குள்ள பல பகையும் ஏற்பட்டு விட்டது. அவைகளெல்லாம் நீக்கி நல்ல வாழ தந்தா போதும்ல. கால் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இந்தாப்பா, பிள்ளைக்கு வேலை கிடைச்சாச்சு, வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. இந்தா உங்க குடும்பத்துல கடன்கள் தீர்ந்தாச்சு, செல்வம் கிடைச்சாச்சு. அண்ணன் மகனை விரும்புது பொண்ணு, அவனே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? அண்ணன் மகனை விரும்புது. அண்ணன் இல்ல, இறந்துட்டாரு. அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பண்ணி இருக்காங்க. அவ விரும்புதாளா? அவரும் விரும்புறாங்க. நல்ல குடும்பமே விரும்புது சாமி. இந்த பொண்ணு விரும்புது. கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். சந்தோஷமா இருங்க. அப்பா அம்மா ரொம்ப வழியால குடிக்கிறாங்க. அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கருப்பசாமிக்கு சாமி, நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில தடங்களும் மனவேதனை இருக்காது, தீர்த்து தாங்கன்னு கேட்டு வந்த யார்? என்ன தொழிலு? வாங்க. பேப்பர் பிளேட்டா? இது யாரு குட்டி? அவளுக்கு என்ன வேணுமா? எனக்கு நடத்தி கூட்டு போப்போம் சாமியை கும்பிட. என்னன்னு காப்போம். வாங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாத்துங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாத்துங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாத்துங்க. பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு? கும்பிடுவியோ? அங்கே போய் அடிக்கடி கும்பிடுதியா? முனியாண்டி ஐயா நீங்க காப்பாற்றணும் எங்களை, முனியாண்டி ஐயா எங்களை காப்பாற்றணும் சொல்லுவியா? அங்கே போய் இங்கேயும் அதே வார்த்தையை தான் சொல்லுத. கால் வந்துட்டு வா. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உன் தொழில போய் பார்த்தேன். திடீர்னு இடத்த மாற்ற வேண்டிய நிலைமை வருமானு ஒரு பயம் தோண்டிருக்கு உங்களுக்கு. இந்த இடத்த இப்போதைக்கு மாற்ற வேண்டாம். ஆனால் அந்த இடத்த நீ உங்களுக்கு நான் தந்து உதவுதேன். அதை வேற யாரும் பிடிக்காம நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு தொழிலில் ரொம்ப மன கஷ்டமும் கடன்படக்கூடிய நிலைமையும் இருக்கிற வண்டியை கூட ரிப்பேர் பார்க்க முடியாத பிரச்சனையும் வச்சிருக்கியா? இதெல்லாம் சரிவர வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டு வா. வாங்க, கண்ண முடி உட்காரு பார்ப்போம். இந்தா தொழில் உயரும், வருமானம் பெருகும், கடன் படாம காப்பாத்துறேன்டா. வாமா. ஆபரேஷன் இல்லாம நல்ல மருத்துவத்தால் கரைஞ்சிரும். தைரியமா போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு மீண்டும் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த அரசன் மகன் வட கல்யாணம் முடிச்சிய. 1000 எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னில் ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. வா, என்ன வேணும் தம்பி? என்ன தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வரலாம். கேமரா பார்த்தாச்சு. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலுடைய ஊக்கமெல்லாம் இப்போ இல்லாமல் போட்டி பொறாமையால் உனக்கு வரக்கூடிய ஆர்டர்கள்லாம் மாற்ற போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே உன்னால் போக முடியல. நீயே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்த வேண்டிய சில பில்டிங்கெல்லாம் இப்போ அறகுறையாக இருந்து உன்னைய கேவலப்படுத்திருச்சு. அதுக்கு பணமும் பற்றாக்குறை. நீ பணத்தை எடுத்துக்கிட்டு இவன் எங்களுக்கு சரியாக பண்ண மாட்டேக்கான்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருக்கான். கால் வந்துட்டு வா. ஆனால் இவன் அந்த குற்றத்தை செய்யலையே. புரியுதா உனக்கு? வா, இந்த நிலைமையிலிருந்து மாற்றி உன்னை நல்லா வாழ வச்சா போதும்ல. பணத்தை பூரா வர வைக்கிறேன், உன் கடனை தீர்க்கிறேன், பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டோம்.
கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பாப்பா வாமா, நீயும் அதே கேள்விதான் கேட்க வந்திருக்கியா? வேறு யார்? கால் வந்துட்டாங்க, கூட உட்காருங்க. அதனால தான் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண வந்திருக்கியா, உட்காருங்க. பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னு கேளுங்க. இருக்கா? ஸ்ரீ சுதர்சன சக்கரமும் கருடாழ்வாரம் இருக்கு. கீழே உட்கார முடியுமா? முடியாது. பொண்ணுக்கு இப்போ நல்ல கல்யாண வாழ்க்கையை அமைச்சு தரணுமா? விரும்புறதை கட்ட சொல்ல அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரும் தடங்கல் செய்ய வேண்டாம், வெற்றியாக நடக்கும். இவங்க விரும்புறதை செய்ய வேண்டாம், அவ விரும்புறதை செய்யுங்க. கால் வந்துப்பாங்க. நீங்க விரும்புறதுக்கு அவ வரமாட்டா, போராட வேண்டியது இருக்கும். அது எதுக்கு நமக்கு? அந்த நிலத்தை இப்ப விற்கணும்னு சொன்னா நீதிமன்றம் வர போக வேண்டிய நிலைமை இருக்கு. புரியுதா? புதுசா வாங்கிடுவோம், ஆனா விற்கிறத பின்னால வித்துக்கிடுவோம். சரியா? சரி, வெற்றி அடைஞ்சுவாங்க. நல்லா இருந்தா தட்டி விடாடா. என்னடா புள்ள நீ? திருப்பதி வெங்கடாச்சலபதி வரானா? ஏன்டா ஓடி இருக்கா? போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வா. இந்தா பணம். 1000 கோடி இருந்தாலும் வேண்டாம்னு சொல்றதுக்கு உலகமே கிடையாது. அதனால தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்க எல்லாரும். கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கு வருமானமும் வரணும், என் பிள்ளைகளும் என் சொல்படி கேட்கணும்னு ஒரு பெண்ணடியாள் மனம் நொந்து வந்திருக்கிறாள். வாமா வா. எப்பா நீ பொண்ணா? பெண்ணடியாள்னு சொல்லியிருக்கோம்ல, என்னன்னு புரிய வேண்டாமண்ணே. காவியமாம் நெஞ்சில் ஓவியமாம், ஆவியமா தெய்வீக காதல் தின்னமா. என்னது? புரியல. இது யாரு? உன் பிள்ளை எங்க இருக்கு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சரி, கால் வந்துட்டு வா. வரலாம். எத்தனை லட்சங்கள் கொடுத்துருக்க? 3 லட்சமா? இவன் தரமாட்டான், அவனை ஏமாத்திடுவான். இவன்கிட்ட வாங்கி தந்துருந்தேனா? இந்தா உன் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன், சரியாக்கி தரேன். கால் வந்துட்டு இதாங்க வாங்கின. வாமே பெண்ணு மகளே, கால் வந்துட்டு வா. இந்தா சந்தோஷமா இருக்கு, நான் பணம் வந்துட்டேன். கனி யாரு யாரு? உட்காருங்க 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 உட்காருங்க. வாமா, என்னம்மா வேணும்? உன் பையனுக்கு கல்யாணத்தை பற்றி சாமிகிட்ட கேட்டுட்டேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஐப்பசி மாதம் நல்ல பெண்ணாக வந்து சேரும். அவன் ஒருத்தியை விரும்புதானே, அதை செஞ்சுருவோமா நம்ம? இந்தா கல்யாணத்தை நடத்திடுதேன், சந்தோஷமா இருப்பேன். ஹோட்டல் என் பேரை போட்டு நடத்து, பல லட்சம் கிடைக்கும். போ. கர்மசாமிக்கு கோயில் போட்டாலாம் வாங்கிட்டு போ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காது கேட்காது. செவிடா பேரும், செவிடா பேரும், செவிடா பேரும். அதே பெங்களூர் உடல் வலியாலும் தொழில்சாலை சம்பந்தத்தாலும் பாதிக்கப்பட்டது. உடல் வலி, உடல் ஒன் சைடு வலி. கேட்ரூம்ல எத்தனை ஃபேக்டரி வச்சிருக்கீங்க? நின்னுக்காங்க. எத்தனை ஃபேக்டரி வச்சிருக்கீங்க சார்? ஃபேக்டரி வச்சிருக்கவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன். சோலை குயில் ஆடுது டிங் 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 டிங். கால் வந்துட்டு வரலாம், நீ நின்னுக்கா. சோடி குயில் பாடுது டிங் 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 டிங். உன்னுடைய தொழிற்சாலைகளை போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணினுடைய பாதிப்பால, போட்டி பொறாமையால செய்வனை வீரர்கள் வைத்து தான் உன் தொழிலே ஆஃப் ஆயிடுது. நான் சொல்லதான் நீங்க கேட்கணும். அதுக்கு இடையில உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். இப்போதைக்கு கடன் பட்டிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சட்டப்படி உங்க பக்கத்துல உங்க தொழிற்சாலை மேல ஒரு புள்ளி விழுந்திருக்கு. அவைகளையும் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம், நீ நின்னுக்கா. இந்த குருசாமி கழுத்துல இருக்க மாலை எடுக்கணுமே. வீட்டுல மங்கள காரியத்தையும் நடத்தி தாரேன், தொழிலையும் ஓட்டி தாரேன். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கனி
கால் விட்டுறலாம். கிரிக்கெட் அங்க என்ன அங்க என்ன 5 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்திருந்த தொழிலெல்லாம் விட்டு இப்ப மனவேதனைகள் அடைந்து கடன்பட்ட ஒரு உபாதையும் உள்ள தூய்மையற்ற வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? கால் விட்டுறலாம்.